நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழர்களுடைய அறிவு மரபை கடத்தி தந்த மிக முக்கியமான சாதனங்களில் ஒன்றுதான் ஓலைச்சுவடி. எப்படி கல்வெட்டுகளும் தொல்லியல் துறையும் தமிழருடைய அறிவு மரபை உலகிற்கு எடுத்துச் சொல்லுகிறதோ, அதுபோல மிகப்பெரிய அளவிலே, இன்னும் சொல்லப்போனால் அறுதியிட்டு சொல்லக்கூடிய வகையிலே தமிழருடைய மெய்யியலையும் தமிழருடைய வரலாற்றையும் தமிழருடைய வாழ்வியலையும் மிக தெளிவாக பதிந்து வைத்திருப்பவை ஓலைச்சுவடிகள் தான். இந்த ஓலைச்சுவடிகள் என்பது நீங்கள் நினைப்பது போல வெறும் காகிதங்கள் போல் அல்ல. இவை அத்தனையும், அதில் இருக்கின்ற அத்தனை செய்திகளும் தமிழருடைய பல ஆயிரம் ஆண்டுகள் அவர்களுடைய சிந்தனையில் உருவான கருத்துகளும் மருத்துவ முறைகளும் விஞ்ஞான முறைகளும் ஜோதிட முறைகளும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நிறைய விடயங்களை தமிழர்கள் ஓலைச்சுவடிகளிலே எழுதி வைத்திருக்கிறார். தமிழர்கள் அந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள்? படியெடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொல்காப்பியம் கூட நமக்கு ஓலைச்சுவடிகளே கிடைக்கிறது. ஆனால் அது எழுதப்பட்ட காலம் ஒரு 300 ஆண்டுகள் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதற்கு முன்பும் என்ன செய்திருக்கிறார்கள்? காலந்தோறும் படியெடுத்து அந்த தொல்காப்பியத்தை இன்றைக்கும் ஓலைச்சுவடியாக நம் கையிலே நம்முடைய முன்னோர்கள் கையளிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஓலைச்சுவடிகள் தமிழர்களுடைய அறிவு சார்ந்த மரபுகளை பதிந்து வைத்திருப்பதால்தான் மிக நீண்ட காலமாக ஓலைச்சுவடிகள் திரட்டலும் ஓலைச்சுவடிகளை அழித்தலும் மிகச் சிறப்பாக நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், பெரும்பாலான சங்க இலக்கிய சுவடிகள் எல்லாமே திருநெல்வேலி பகுதி அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த கவிராயர்களால் பாதுகாத்து நமக்கு கையெழுத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சங்ககாலத்தில் இருந்த அந்த சங்ககாலம் முடிந்த அடுத்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சங்ககால சுவடிகளை திரட்டக்கூடிய அல்லது தொகுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்ததை நம்முடைய சுவடிகள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. அதே போல 4ஆம் நூற்றாண்டில் சமணர்களும் ஓலைச்சுவடிகளை தொகுத்து வைத்த வரலாறு நமக்கு கிடைக்கிறது. அதே போல சிலப்பதிகாரத்தில் ஒரு சொல் வரும், பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆழி பேரலை ஏற்பட்டு நம்முடைய தமிழக பகுதி கடலுக்குள்ளே ஒரு பெரும்பகுதி உள்ளே போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அழிந்து போன கிரந்தங்கள் அல்லது அழிந்து போன தமிழ் சுவடிகள் 4000த்திற்கும் மேற்பட்ட சுவடிகள் அந்த கடலிலே போய்விட்டது என்று நம்முடைய சிவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்களிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காலந்தோறும் தமிழ் சுவடிகள் பிறமொழி ஆட்சியாளருடைய ஆட்சி காலங்களிலே தமிழ் சுவடிகள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக களப்பிரர் காலமாக இருந்தாலும் சரி, அல்லது பிற்காலத்தில் வந்த இஸ்லாமியருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அல்லது நாயக்கர் ஆட்சி காலத்திலும் சுவடிகள் பெரும்பங்கிலே அழிக்கப்பட்டிருக்கிற அந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக சில ஓலைச்சுவடிகள் அழிக்கப்பட்ட வரலாற்றை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கரிவலவந்தம் நல்லூர் அப்படிங்கிற பகுதியில் பிற்கால பாண்டியர்கள், அந்த வரகுண பாண்டியர் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் நிறைய ஓலைச்சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அங்கே ஒரு கோயிலில் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த சுவடிகள் அந்த கோயில் நிர்வாகத்திற்கு போகிறது. அப்பொழுது அந்த கோயில் நிர்வாகத்தை ஒரு அந்தனர் ஒருவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அங்கே பார்க்குறாரு. லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் அந்த அறையில் இருந்திருக்கிறது. பிறகு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த சுவடிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா சமஸ்கிருதத்துக்கு இடையான நிறைய நூல்கள் தமிழில் இருப்பது இந்த உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய வேள்வி எழுப்பி அந்த வேள்வியிலே அந்த ஓலைச்சுவடிகளாம் நெய்யில் முக்கி போட்டு எரிச்சதாக ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட நம்முடைய உவே சாமிநாதையர் சொல்லுகிறார். அவர்கள் போய் கேட்குறார், அந்த கோயில்கிட்ட போய் கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் அந்த வேதத்தில் சொல்லியபடி அதையெல்லாம் வேள்விக்கு தத்தம் செய்துட்டோன்னு சொல்கிறார். உடனே ஊவேச சொல்லுகிறாரு, ஒருவேளை அந்த வேதத்தில் வந்து இப்படி சொல்லியிருந்ததுன்னா முதல்ல அந்த வேதத்தை எல்லாம் அந்த நெருப்புலத்தி போட்டு எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு ஊவே சாமிநாத ஐயர் வந்து ஒரு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கே அந்த தமிழ் சுவடிகளை அளித்த அந்த நிலையை எண்ணி அவரே மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுகிறார். அப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு வருத்தப்படும்? நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு சொத்துகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருடைய குறுகிய மனப்பான்மையினால் அழித்தொழிக்கப்பட்ட அந்த வரலாறு என்பது ஒரு ரணத்தை தரக்கூடிய அல்லது வலியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நாயக்கருடைய ஆட்சி காலகட்டத்திலும் அதே போல் நடந்திருக்கிறது. அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியவுடன் மதுரை பகுதியில் இருந்த வீடுகளில் இருந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். திரட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக குமிச்சு போட்டிருந்தாங்களாம். பார்ப்பதற்கு அது ஒரு மலை மாதிரி இருந்துச்சான், மலை மாதிரி குமிஞ்சிருந்தான். அந்த ஓலைச்சுவடிகளை என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த நாயக்கருடைய குதிரைப்படைக்கு, அந்த குதிரைப்படைக்கு வெந்நீர் காய்ப்பதற்காக 155 நாட்கள் அந்த ஓலைச்சுவடிகளை வச்சு எரித்து வெந்நீர் காய்த்து குதிரைகளை குளிப்பாட்டியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இதுவும் வந்து சுவடியல் அப்படிங்கிற பூசுப்பிரமணியத்தோட சுவடியல்ங்கிற புத்தகத்தில் இது பற்றிய குறிப்புகளை வந்து மிக தெளிவாக சொல்கிறார்.
இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளை குறிப்பாக இந்த அனல்வாதம் புனல்வாதம் நடத்தி அளித்த வரலாறுகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், சமணர்களும் சைவர்களும் அனல்வாதம் செய்து புனல்வாதம் செய்து ஆற்றிலே கொண்டு விட்டது, இன்னொன்று நெருப்பிலே போட்டு எரித்த வரலாறுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், நான் இதுபோல 1000 சுவடிகள் அளிக்கப்பட்ட வரலாற்றை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் தமிழ் சுவடிகளை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சுவடிகளை திரட்ட வேண்டும், தமிழ் சுவடிகளை நூலாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு சின்ன செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நூலாக்கம் செய்வதற்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.